அனைவருக்கும் வணக்கம். நான் சகோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன் 2024. மீன ராசி காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் ராசியான மீனராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ராசியில் ராகு செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் சொந்த வீட்டில் மேஷ ராசியில் இருக்கார். ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் குரு 4 கிரகங்கள் ரிஷப ராசியில் இருக்காங்க. 7ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்கார். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சனி கும்ப ராசியில் செஞ்சிருக்காரு. இதுதான் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஜூன் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். ஜூன் மாதம் 15ஆம் தேதி புதன் மற்றும் சூரியனோட பயிற்சி நடக்கும். ஜூன் மாதம் 29ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். இந்த மாதம் ஜூன் மாதம் மீனராசி நேயர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, நல்லது நடக்குமா இல்லை கெட்ட விஷயங்கள் நடக்குமா, இந்த மாதிரி அனைத்து விதமான விஷயங்களையும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? உங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு நம்ம பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் வந்துட்டார். போன மாதமெல்லாம் பாருங்கள், வருமான பற்றாக்குறை இருந்திருக்கும், மன உளைச்சல் இருந்திருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை இருந்திருக்கும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் அதிபதி ராகுவோட பிடியில் இருந்தார். எல்லாமே நடக்கிற மாதிரி இருந்திருக்கும், எதுவுமே நடந்திருக்காது, எல்லாமே தடையாக தான் போயிருந்திருக்கும் உங்களுக்கு. ஆனால் இந்த மாதம் வருமானம் வரும், பணப்பிரச்சனை உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க. பணம் வரக்கூடிய நல்ல மாதம். ஏன்னா 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலேயே சொந்த வீட்டிலே இருக்கார். உங்கள் ஜென்ம ராசியில் ராகு இருக்கார். அதனால் யாரையும் நம்பாதீங்க, அவசரப்படாதீங்க, கோவப்படாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ராசியில் இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா ஆசைவாரத்தை காமிச்சு மோசம் பண்ணுற வேலையெல்லாம் இந்த ராகுவோட வேலை தான். அடுத்தவங்க நம்பி ஏமாறுவீங்க. அதனால் மீனராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதம் எச்சரிக்கை இருக்கக்கூடிய காலகட்டம். யாரையும் நம்பாமல் இருந்தீங்கனாலே எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. 2ல் செவ்வாய் இருக்காருங்க. பணம் பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாமே இருக்கும். இருந்தாலும் பேச வேண்டிய பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எடுத்தெறிஞ்சு பேசுகிற மாதிரி இருக்கும், வார்த்தைகளை விடுற மாதிரி இருக்கும். ஏன்னா 2ல் செவ்வாய் வந்து வேகமாக பேச வச்சிரும், ஸ்பீடாக பேச வச்சிரும். ஏன் பேசினேன்னு அப்புறம் நீங்களே யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நம்ம தேவையில்லாமல் பேசிட்டோமா அந்த மாதிரிலாம் யோசிக்க வைக்கும் 2ல் இருக்க செவ்வாய். அதனால் கவனமாக இருக்கணும். 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்குது உங்களுக்கு. முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கார், சுக்கிரன் இருக்காங்க. அந்த சுக்கிரன் உங்களுக்கு 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு இந்த மாதம் 12ஆம் தேதி போயிடனால முயற்சி பண்ணுங்கள். வீடு வாங்குறதுக்காக முயற்சி பண்ணலாம், ஒரு இடம் வாங்குறதுக்காக முயற்சி பண்ணலாம், வாகனம் வாங்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சரிங்களா? ஒரு சில பேருக்கு நல்ல வேலையும் இந்த மாதம் கிடச்சிடும். முயற்சி பண்ணுங்கள். முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நல்லா இருக்குங்க. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். கம்யூனிகேஷன் ஃபீல்டு, தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், ஒரு வெற்றி இதெல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் இந்த மாதம். வாகனம் வாங்கலாம், அற்புதமான மாதம். ஏன்னா வாகன காரகன் சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போயிடுறார். கடன் வாங்கியாவது நீங்கள் வாகனம் வாங்கலாம். சரிங்களா? வாகனம் வாங்கக்கூடிய அந்த யோகம் உங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்குது. ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே நிறைய மாற்றங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. ஏன்னா 12ஆம் தேதி சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்புறம் 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரனால வாகனத்துக்கு உண்டான அற்புதமான மாதம். ஒரு சில பேர் ஆரம்ப பகுதியில் ஒரு சில பேர்த்துக்கு நல்லது நடக்கும். ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இடம் வாங்கி போடுறது, வாகனம் வாங்குறது, வாகனத்தை மாற்றுறது, இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜூன் 12 அல்லது 15ஆம் தேதிக்கு மேலாம் நடக்கும். சுப விஷயங்கள் நடக்கும், சுப காரியங்கள் நடக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போட போகிறீங்க. நல்ல கடன் கிடைக்கும் உங்களுக்கு. 7ஆம் அதிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறனால இந்த மாதம் நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்குங்க. திருமணம் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் இந்த மாதம் நடந்துடும். இல்லைன்னா நல்ல வரன் தேடி வரும். இந்த நிச்சயம் பண்ணுறது, இந்த திருமணம் பண்ணுறது, இந்த கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மாதம் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? சுப விஷயங்கள் சுபகாரியங்களுக்காக செலவு பண்ண போகிறீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஏன்னா 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கே வந்துடுறாரு. அதனால் பெருசாக பாதிப்பு இருக்காது உங்களுக்கு. சரிங்களா? உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ராசியில் இருக்கிற ராகு வந்து பாருங்கள், ஹெல்த்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுப்பாரு. அம்மாவோட உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசியில் இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன், தொற்று வியாதிகள், வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், தோல் சம்மந்தமான பாதிப்பு, இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துரும். ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனியும் போயிட்டுருக்கு, 7.5 சனி நடந்துகிட்ருக்கு. கவனமாக இருங்க. சரிங்களா?
நான் தேவையில்லாத விரயங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க மீனராசி நேயர்கள் பாருங்கள். தேவையில்லாத விரயங்கள் 2023லேருந்து செலவு மேலே செலவாக தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பாமல் இருந்தீங்கனாலே தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். சரிங்களா? உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி சூரியன் வந்து பாருங்கள் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு வர்றார். ஒரு சில பேர்த்துக்குள்ள நல்ல வேலை கிடைச்சிடும் இந்த மாதம். நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது உங்களுக்கு. 7ஆம் இடத்துல இருந்த கேது உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள இருந்த நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதம் விலகும். என்ன காரணம்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், சொந்த வீட்டுக்கு வந்துட்டார். உங்களுக்கு 7ஆம் இடத்துல கேது இருந்து குருவோட பார்வையில் இருக்கிறதுனால கருத்து வேறுபாடு, கணவன் மனைவி புரிதல் இல்லாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். இதெல்லாமே குருவோட பார்வையில் ஒரு கண்ட்ரோல் வச்சுருப்பார். பிரச்சனையை வந்து கம்மி பண்ணும் அந்த குரு. சரிங்களா? ஒரு சில பேர் கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவி உள்ள கருத்து வேறுபாடு இருக்கவங்களுக்குலாம் அந்த பிரச்சனையிலேருந்து முழுசாக வெளியே வரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? எல்லாமே குருவோட கண்ட்ரோலில் இருக்குங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் ராசிக்கு வந்து ராசி அதிபதி குரு தான். அவர் வந்து பாருங்கள் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ வந்து பாருங்கள் ராசிநாதனே நீங்கள் தான். ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா குரு தான். அப்போ அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை பார்க்குறனால கணவன் மனைவிக்குள்ள நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கருத்து வேறுபாடு விலகும், கம்மியாகும், கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. பாக்கி ஸ்தானாதிபதியும் உங்களுக்கு நல்லா இருக்கார். அதிர்ஷ்டம் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக போகிறீங்க இந்த மாதம். வெளிநாட்டு பிரயாணம், தூர பிரயாணம், ஆன்மீக பிரயாணம், ஆன்மீக சுற்றுலா, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ணுறது, இடமாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இந்த மாதம். சரிங்களா? நல்லது நடக்கும், கவலையப்படாதீங்க. திருமணம் ஆகக்கூடிய நல்ல மாதம் தான் இந்த மாதம். சரிங்களா? திருமண தடங்களெல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி நிச்சயம் பண்ணவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்லபடியாக எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் திருமணம் நடக்கும். கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வரன் உங்களுக்கு அமையும். சரிங்களா? 10ஆம் இடத்துக்கு அதிபதி குருவும் 3ஆம் இடத்துல இருக்கார், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறனால சொந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு சில பேர் முயற்சி பண்ணுவீங்க. அளவாக முதலீடு போட்டு பண்ணுங்கள், யாரையும் நம்பாதீங்க, கூட்டு தொழில் சேர்ந்து பண்ணிடாதீங்க. அதான் ரொம்ப ரொம்ப அதுக்கு அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா? கூட்டு தொழில் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு. 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறனால பணம் வரும். செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சுபவிரயங்களாக பண்ணிடுங்க. ஒரு இடம் வாங்குறது, ஒரு நகை வாங்குறது, ஒரு இடத்த வாங்கி போடுறது, ஒரு வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, 2 வீலர் 4 வீலர் வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். பெருசாக உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. சரிங்களா? யாரையும் நம்பாமல் இருங்க. கூட்டு தொழில் விஷயத்தில் கவனமாக இருங்க. நண்பர்கள் விஷயத்திலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. சரிங்களா? ஏன்னா இந்த காலகட்டங்களில் ஏன்னா 7.5 சனிங்கும் போது சில பிரச்சனைகள், சில விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ அடுத்த வருஷமெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஜென்ம சனி நடக்கும். சரிங்களா? இப்போவே நீங்கள் கூட்டு தொழில் அப்படின்னாலும் ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த வருஷமெல்லாம் மனக்கசப்பு வந்துடும், பிரச்சனை ஆயிரும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். அளவாக முதலீடு போட்டு சொந்த தொழில் பெருசுப்படுத்தலாம், அதில் தப்பே கிடையாது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க வேலை ட்ரை பண்ணுங்கள், நல்ல வேலையும் கிடச்சிரும். இந்த ஷேர் மார்க்கெட்டு, அந்த பங்குச்சந்தை, இந்த லாட்ரி வாங்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் இறங்கிடாதீங்க, மாட்டிக்காதீங்க. சரிங்களா? மற்ற விஷயங்கள், வேலை விஷயங்கள், பொருளாதாரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் முன்னேற்றம், வளர்ச்சி, இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. நல்ல மாதம் இந்த மாதம், ஜூன் மாதம் நல்ல மாதமாக இருக்குது. மீனராசி நேயர்களுக்கு அற்புதமான மாதம். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். நம்ம கோச்சார பலன் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, என்ன கிரகங்களோட இம்பேக்ட் தாக்கத்தில் இருக்கீங்க, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும், நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, எப்போ நீங்கள் நல்லா இருப்பீங்க, எப்போ செட்டில் ஆவீங்க, அடுத்தடுத்து என்னென்னலாம் நடக்கும், என்ன விஷயங்கள் நடக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இந்த மாதிரி அனைத்துமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்லிடலாம். எல்லா விஷயம் எல்லாத்தையும் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன தொழில் பண்ணலாம், என்ன வேலைக்கு போகலாம், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு எப்படி இருக்கும், அவங்க உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், வெளிநாடு போகலாமா வேண்டாமா, என்ன தொழில் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் சாதிப்பீங்க, எந்த தொழிலில் ஜெயிப்பீங்க, இல்லை தொழிலில் கூட்டு தொழில் பண்ணலாமா வேண்டாமா, இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம 100% துல்லியமாக அக்யூரேட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.